ஹாய் நண்பர்களே, நலம் 360 சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம்னா, நம்ம ஊர் பாரம்பரியமான உணவுகளில் மறந்து போன ஒரு ரத்தனம் என்னென்னா அதுதான் மொச்சக்கொட்டை. இன்னைக்கு நம்ம மொச்சக்கொட்டையோட அற்புதமான ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன, உண்மையான மருத்துவ பயன்கள் என்னென்ன, தினசரி உணவில் சேர்க்கிற சரியான வழிகள் என்னென்ன, அதோட சைட் எஃபெக்ட், இது எல்லாத்த பற்றியும் ரொம்பவே விபரமாக தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க இந்த பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட், மொச்சக்கொட்டை அப்படின்னா என்ன? மொச்சக்கொட்டை அப்படின்னா அது ஒரு பருப்பு வகை தாங்க. நம்ம ஊரில் பொங்கல் காலத்தில் அதிகமாக வரும். நாட்டு காலத்தில் இது மக்கள் புரோட்டீன் அப்படின்னு சொல்லப்பட்ட அளவுக்கு முக்கியமான ஒரு உணவு. மொச்சக்கொட்டையோட அம்சங்கள்: புரோட்டீன் நிறைஞ்சது, நார்ச்சத்து ரொம்பவே அதிகம், தாதுக்கள் காப்னீசியம், பொட்டாசியம், இரும்பு சத்து போன்றவை இருக்குது. வைட்டமின் பி நிறைஞ்சது, அதிக நேரம் பசியை கட்டுப்படுத்தும் சக்தி இந்த மொச்சக்கொட்டைக்கு இருக்கு. இந்த மொச்சக்கொட்டையை நம்ம சாப்பிட்றதால என்ன மாதிரியான ஆரோக்கிய நன்மைகள் பெற முடியும் தெரியுமா? இதய நலம் அதிகரிக்கும். மொச்சக்கொட்டையில உள்ள நார்ச்சத்து, பொட்டாசியம் ரெண்டும் சேர்ந்து இதயத்துக்கு நல்ல ரத்த ஓட்டத்தை தருது. கொழுப்பை குறைக்குது, பிபியை கட்டுப்பாட்டில் வச்சுக்குது, இதய அடைப்பு ரிஸ்கை இது குறைக்குது, எடை குறைய உதவியா இருக்கு. மொச்சை ரொம்பவே ஃபில்லிங் ஃபுட்னு சொல்லலாம். அதனால நாள் முழுக்க பசியை குறைக்குது. அதிக புரோட்டீன் மெட்டபாலிசத்தை வேகமாக்குது. ஃபைபர் இருக்கிறதால உடல் கொழுப்பை எரிக்க உதவியா இருக்கு. ஸோ வெயிட் லாஸ் டயட்ல ரொம்பவே ஒரு சூப்பர் ஃபுட்னு சொல்லலாம் இந்த மொச்சக்கொட்டையை. மலம் சீராகும், கான்ஸ்டிபேஷனுக்கு சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். மொச்சக்கொட்டையோட ஃபைபர் நம்ம குடல் இயக்கத்தை சரி செய்யுது. நீண்ட நாளா இருக்கிற வயிறு கடுப்பு, வயிறு பூரிப்பு, டைஜஷன் ஸ்லோ, இது எல்லாத்துக்குமே இந்த மொச்சை ரொம்பவே நல்லதுன்னு சொல்லப்படுது. மூட்டு வலி மற்றும் எலும்பு பலத்தை இன்க்ரீஸ் பண்ணுது. இதில் இருக்கிற மாங்கனீஸ், மெக்னீசியம் மூட்டு கருப்பு பிரச்சனைகளை குறைக்குது, எலும்பு வலிமையை அதிகரிக்குது, மூட்டு உபாதைகளை குறைக்குது, வயதானவங்களுக்கு ரொம்பவே ஏற்றதுன்னு சொல்லப்படுது. டயபெட்டிஸ்க்கு சேஃபான ஒரு புரோட்டீன் இதில் இருக்குங்க. மொச்சக்கொட்டை லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் ஃபுட்டு, சர்க்கரையை மெதுவாக உயர்த்தும், இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை அதிகரிக்குது. டயபெட்டிஸ் உள்ளவங்க மாடரேட் அளவில் சாப்பிடலாம். அனிமியாவை குறைக்க உதவியா இருக்கு. இரும்பு சத்து உயர்ந்ததுங்க, ரத்த சோகையை குறைக்குது, டயர்ட்னஸ் குறையும். பெண்களுக்கு மாதவிடாய் காலத்துல நல்ல சத்து ஃபுட்னு சொல்லலாம். குடல் நுண்ணுயிர்களை வேலை செய்ய உதவியா இருக்கு. ப்ரீபயோட்டிக் ஃபைபர் நிறைஞ்சிருக்கிறதால கட் ஹெல்த்தை மேம்படுத்துது, அசிடிட்டியை குறைக்குது, கேஸ், ப்ளோட்டிங் போன்றவையை குறைக்குது. ஸ்கின் மற்றும் ஹேர் நன்மை பண்ணுதுங்க. இதுல இருக்கிற புரோட்டீன் மற்றும் வைட்டமின் பி சேர்ந்து தோல் பிரகாசத்தை அதிகரிக்குது, கொலாஜனை மேம்படுத்துது, முடி வலிமை மற்றும் முறிவை குறைக்குது. மொச்சக்கொட்டையை எப்படி சாப்பிடலாம் தெரியுமா? ஊற வச்சு கிட்டத்தட்ட 6-8 மணி நேரம் ஊற வச்சு அதை சமைச்சு சாப்பிடலாம். மொச்சை கூட்டு, மொச்சை கடலை, மொச்சை கறி, கருவாட்டு குழம்புல சேர்த்து சாப்பிடலாம். பொங்கலோட சைடிஷாக சாப்பிடலாம். மொச்சை சுண்டல், இப்படி சாப்பிட்டா நன்மைகள் 2 மடங்கு அதிகமாக கிடைக்குங்க. யாரெல்லாம் மொச்சையை அதிகமாக சாப்பிட வேண்டாம்னு கேட்டிங்கன்னா, கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க, கவுட், யூரிக் ஆசிட் அதிகமாக இருக்கிறவங்க, அதிகமாக கேஸ் பிரச்சனை இருக்கிறவங்க, சின்ன குழந்தைங்களுக்கு தொடக்கத்தில் குறைவாக கொடுக்கறது நல்லதுங்க. என்னதான் இந்த மொச்சக்கொட்டையில் இவ்வளோ நன்மைகள் இருந்தாலுமே சில பேருக்கு சைடு எஃபெக்ட் இருக்கதான் செய்யுது. எந்த உணவும் அளவுக்கு மேலே எடுத்தால் சைடு எஃபெக்ட் வரும் இல்லையா? அதே போல தான் மொச்சக்கொட்டைக்கும் சில பக்கவல் இருக்குது. கேஸ், ப்ளோட்டிங் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. புதிதாக சாப்பிட்றவங்க அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. அப்படி எடுத்துக்கிட்டால் அது சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ஊற வச்சு சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க. இது கேஸ் மற்றும் ப்ளோட்டிங்கை குறைக்குது. டைஜஷன் ஸ்லோ ஆகும். அளவுக்கு மேலே சாப்பிடாதீங்க. யூரிக் ஆசிட் அதிகரிக்கும். கவுட் உள்ளவங்க அவாய்ட் பண்ணுறது நல்லது. அலர்ஜி இருக்கிறவங்க இதை சாப்பிடக்கூடாது. ரொம்பவே அரிதா ஒரு சிலருக்கு இந்த பருப்பு மூலம் அலர்ஜி ஏற்படும் அபாயம் இருக்கு. தினசரி எவ்வளோ சாப்பிடலாம் தெரியுமா? ஒரு நாளைக்கு 1/2 கப், அதாவது 50-60 கிராம் குக் பண்ணது போதுமானது. பெரியவங்க சேஃபான அளவில் சாப்பிடலாம். குழந்தைங்களுக்கு, வயதானவங்களுக்கு ரொம்பவே கம்மியான அமௌண்ட்ல கொடுக்கறது ரொம்பவே நல்லதுங்க. பாரம்பரிய மருத்துவ அறிவு இருக்குங்க. தமிழ் சித்த மருத்துவத்துல நரம்பு பலத்துக்கு இந்த மொச்சக்கொட்டையை பயன்படுத்தியிருக்காங்க. குடல் சுத்தத்துக்கு, உடல் வெப்பத்தை சமநிலையில் வச்சுக்கிறதுக்கும் இதை பயன்படுத்தியிருக்காங்க. உடல் வெப்பத்தை சமநிலை வைக்கும் ஒரு உணவா இந்த மொச்சக்கொட்டை சொல்லப்படுது. மொச்சக்கொட்டை குளிர்கால ராணின்னு சொல்லப்படுது. குளிர்காலம் வரும் பருப்புகள்ல மொச்சை முக்கியமானது. உடலை சூடு, குளிர் சமநிலையில் வைக்குது. மழைக்காலத்துல இம்யூனிட்டி காக்கும் உணவா வேலை செய்யுது. வயிற்றில் உள்ள நச்சுக்களை வெளியேற்ற ஒரு டீடாக்ஸ் ஃபுட்டா நடப்படுது. நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதால குடல் சுவர் சுத்தமாகுது. வேஸ்ட் மெட்டீரியல்ஸை வெளியேற்றுது. டைஜஷன் ஓட்டம் வேகமாகுது. மன அழுத்தத்தை குறைக்குது. பெண்களுக்கு ஹார்மோன் சமநிலை, அனிமியா குறைக்கிறது, ஸ்கின் க்ளோ அதிகப்படுத்துது, மென்ஸ்ட்ரல் கிராம்ப்ஸை குறைக்குது. அத்லெட்ஸ் மற்றும் ஜிம் போகிறவங்களுக்கு இது சாப்பிட வேண்டிய ஒரு அற்புதமான உணவுன்னு சொல்லலாம். இதில் ஹை ப்ரோட்டீன் இருக்குது, மசிலை ரிப்பேர் பண்ணுது, ஸ்டெமினா இன்க்ரீஸ் பண்ணுது, எனர்ஜியை பூஸ்ட் பண்ணுது. இந்த மொச்சக்கொட்டையை குழந்தைகளுக்கு நேரடியாக சாப்பிட கொடுக்கக்கூடாதுங்க. முதல்ல நல்லா ஊற வைக்கணும். அதை நல்லா வேக வச்சு கூட்டு, சட்னி மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அளவில் தொடங்குங்க. பழைய மனிதர்கள்லேருந்து இப்போ வரைக்கும் எல்லாருமே அடிக்கடி இந்த மொச்சக்கொட்டையை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. டைஜஸ்டிவ் என்சைம்ஸை ஊக்குவிக்குது.
வயிறு ஊதலை இது குறைக்குதுங்க. மொச்சக்கொட்டை நம்ம ஊர் பாரம்பரிய சூப்பர் உணவு. சரியான அளவில் சரியான மாதிரி சமைச்சு சாப்பிட்டா உடல் ஆரோக்கியம், எடை கட்டுப்பாடு, குடல் நலம், இதய நலம், மூட்டு நலம் எல்லாமே அற்புதமாக மேம்படும். உங்களில் எத்தனை பேருக்கு மொச்சக்கொட்டை சாப்பிட்ற பழக்கம் இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லிடுங்க. இன்னைக்கு நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன்.